வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 16% இறங்கியிருக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 39% வந்து இறங்கியிருக்கு இந்த வாரத்தில். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீக்கான நியூஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, மண்டே வந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ யூஎஸ்ஓடைய நியூஸ். செவ்வாய்க்கிழமை ஜாப் ஓப்பனிங் அண்ட் தென் புதன்கிழமை அன்னைக்கு ஏடிபியும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் இருக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் ஒரு முக்கியமான டேட்டா. பட் இந்த டேட்டா வர காட்டியும் யூஎஸ்ல வந்து ஷட் டவுன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லாஸ்ட் ஷட் டவுன் அப்போ அவங்க வந்து ஜான்வரி எண்டு வரைக்கும் அதை வந்து அந்த அந்த வாக்கெடுப்பில் வந்து அவங்க வந்து அதை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியாழக்கிழமைக்குள்ளே நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து ஷட் டவுன் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஷட் டவுன் திருப்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நான் ஃபார்ம் பேரோலுடைய டேட்டா வராது. ஓகே, ஸோ அதோடைய இம்பேக்ட் பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ். இதை தாண்டி பார்த்தோம்னா டியூஸ்டே வந்து நமக்கு ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஈரோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீக் அப்படிங்கிறது ஃபுல்லாக நியூஸஸ் இருக்கிறது. அதுலேயும் யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளுமே நியூஸ் இருக்குது. பட் ஷட் டவுன் வந்துட்டா நியூஸஸ் வந்து பெருசாக மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவல் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் சப்போர்ட். ஓகே, ஸோ இதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா ஃபேக் அவுட் ஆக இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் மேலே ஏறுறது வந்து கிட்டத்தட்ட டேல நம்ம பேசுறது வந்து டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 98.50 இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஸ்டே ஆயிடுச்சு, மேலே வந்து ஸ்டே ஆயிடுச்சுன்னா இதை பிரேக் பண்ணி டாலர் இண்டெக்ஸ் மேலே போகும். பட் நமக்கு வந்து மண்டே மார்க்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இது உடைக்குதோ இல்லையோ ஒன் மோர் ட்ராப் கொடுத்து மேலே ஏறும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது டைரக்டாக பை சைட் போகாது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே ஏறி லைட்டாக கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட்டை சந்திக்கலாம். அதுவும் ஷட் டவுன் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, பெருசாக ட்ரெண்டிங் இருக்காது, மேலேயே போனாலும் ஸ்லைட் மூவ்மெண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருது. இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை ட்ரெண்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கரெக்ஷன் செல்ல தான் இந்த மார்க்கெட் கீழே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒன் மோர் ரைஸ் கொடுக்கும். அது வந்து இந்த ஹை பிரேக் ஆகுதோ இல்லையோ மார்க்கெட்டோடைய அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வீக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கண்டினியூட்டி ட்ராப் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்கும். எனி பை செட்டப் பை எடுத்துங்க. மேபி நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அதனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, பவுண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்குது. ஸோ இதோடைய ரீட்ரேஸ்மெண்ட்டாக மார்க்கெட் கீழே வந்துட்டு 1.3600 அந்த லெவல், அதுக்கு கீழே கொஞ்சம் வரலாம், வந்துட்டு எனி பை செட்டப் திருப்பி மார்க்கெட் வந்து பை ஆகும். ரொம்ப ரேர் கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிரேக் அவுட் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வீக் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவுண்ட் யூஎஸ்டி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ஷன் நடக்கிறதுனால மார்க்கெட் கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ண முடியலனா தான் நமக்கு கரெக்ஷன் ஃப்ரேம்குள்ளே மார்க்கெட் வரும். அந்த டைம் நமக்கு டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம பெருசாக எதிர்பார்த்த லெவல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட் புஷ் பண்ணும். பட் மார்க்கெட் இந்த டாப்பரை வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிரும். இதே வந்து ஈரோக்கும் பவுண்டை விட ஆஸ்திரேலியா வந்து ட்ரெண்டிங்காக தான் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருக்காது. எனி பை செட்டப் நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் கிடைக்கும் போது பை எடுக்க ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் அதே கண்டிஷன் தான். கொஞ்சம் டீப் கரெக்ட் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ ஃபால் அப்படிங்கிறது ஈரோ பவுண்ட் ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி அண்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் ஒரு ஷார்ட் ஃபால் வந்துட்டு மார்க்கெட் மேலே புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கீழே வரும்போது பை செட்டப் பார்க்கலாம். யூஎஸ்டி கேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்தனால ஒரு புஷ் இருக்குது. பட் இதை பிரேக் அவுட் ஆகி கீழே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனாக மேலே ஏறினா நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். செல் சைடில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். பை சைடு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இன்னும் மார்க்கெட் வந்து கொடுக்கல. செல் சைடில் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு கேண்டில் வந்து சும்மா ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வந்துட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் யூஎஸ்டி. ஜப்பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுது. திருப்பி இந்த அப்பர் சைட் சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் சைட் சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால மார்க்கெட் அப் சைட் மூவ் ஆகிறதுக்கு தான் ஹையர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தெரியுது. செல் சைடு அப்படிங்கிறது தெரியலை. யூஎஸ்டி செஃப்ல அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் செல் சைடில் தான் இருக்குது. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான் இப்போ வந்துட்டு இருக்கான். செல் செட்டப் கிடைச்சா செல் எடுத்துக்கோங்க. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே இறங்குச்சு. இதுக்கான ரீசன் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து வேற ஒரு ஃபெட் கவர்னரை மாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனால மார்க்கெட் வந்து ட்ராப் ஆயிடுச்சுங்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசனை தவிர அது மட்டும் ரீசன் கிடையாது. ஆக்சுவலாக ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாத போதே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 5,300 லெவல்ஸ். ஓகே, இந்த 300 லெவல்ஸில் 250 லெவல்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கீழே இறங்கியிருக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே சொல்லிட்டு இருக்கோம் 9 to 14% வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் 4,580. அதுக்கப்புறம் மார்க்கெட் விழுந்தா 4,300 வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிள் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த கரெக்ஷன் தான் இப்போ மார்க்கெட்டில் 16% கரெக்ஷன் ஆயிருக்கு. 16.47% வந்து டோட்டலாக ஹை அண்ட் லோவில் போட்டிங்க அப்படின்னா 16.5% வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிடுக்கு. கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ட்ராப் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூடியூப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்க, இந்த மாதிரி கிராஷ் சொல்கிறாங்க, இனிமேல் மார்க்கெட் ஏறாதா, லைஃப் டைம் ஹை உடைக்காதா, உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து ஃபோர்த் வேவ். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் வேவ் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு ஃபோர்த் வேவ் வரணும். அது வந்து ஒரே ஃபோர்ஸில் மார்க்கெட் கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஃபோர்த் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபிஃப்த் வேக்கு வரும். ஃபிஃப்த் வே இந்த ஹையை கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஸோ இந்த வேவோடைய ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்டெண்டட் வேவ் ஆகி கீழே வந்துட்டு மேலே போகும். ஸோ அப்கமிங் மார்க்கெட்டில் மேபி கோல்டு கீழே வரலாம். ஓகே, இங்கேருந்து பையா. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பை பொசிஷன் வச்சுருந்தேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் மறக்காதீங்க, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஒன்று போடுங்க அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரே நாளில் எவ்வளோ பெரிய ஃபால் வருமா அப்படின்னு அந்த தைரியத்தில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் இன்னும் ஒரு 100 பாயிண்ட் இறங்குவான் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 500 பாயிண்ட் இறங்கிட்டு மேலே ஏறி அங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. இங்கே ஏறும்போதே நாங்கள் வந்து டெலகிராமில் சார்ட் வந்து ஒன்று போட்டிருந்தோம்.
அது எத்தனை பேர் கவனிச்சிங்க, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நாங்கள் இம்மிடியட்டாக மார்னிங்கே வந்து அந்த சார்ட் போட்டிருந்தோம். மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம், இதை பிரேக் அவுட் பண்ணா பை, இதை பிரேக் அவுட் பண்ணா செல் அப்படிங்கிறத கிளீனாக போட்டிருந்தோம். ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணா இங்கே கீழே வந்து சப்போர்ட் எடுத்தான். சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கீழே தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்கு, பையா செல்லா அப்படின்னா இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோ கூட பிரீச் ஆகலாம், தப்பு கிடையாது. பிரீச் ஆனாலும் மார்க்கெட் சப்போர்ட் கிடைத்தால் இங்கிருந்து மேலே போகும். பட் இது வந்து ஏ வேவாக இருந்துருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, வேவ்ல வந்து இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஏ, பி அண்ட் சி நடக்கும். ஒருவேளை இது வந்து அவங்க வந்து சியை வந்து ஷார்ட் அண்ட் வேவாக பண்ணால் மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து கன்சால்டேட் நடந்துட்டு அப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ நான் இந்த இடத்துல பை வச்சுருக்கேன், இம்மிடியட்டாக நாளைக்கு காலையில் இங்கே போகுமா, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல கன்சால்டேஷனோ அல்லது ஒன் மோர் ட்ராப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, கோல்டு இனிமேல் செல் தானா, நிறைய ஃபிசிக்கலாக நான் கோல்டு வாங்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, கன்சிடர் பண்ணலாம். ஃபுல்லாக வாங்க தேவையில்ல, ஒரு கிட்டத்தட்ட 50% நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய இடம் தான். ஸோ நமக்கு வந்து 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தது. திருப்பி ரெக்கவர் ஆன மார்க்கெட் 450 லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 770 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது வந்து கோல்ட்ல வந்து ஒரே நாளில் இறங்கினால இதுக்கு கிராஷ்ன்னு சொல்லக்கூடாது, இது வந்து கரெக்ஷன் தான். இது கரெக்ஷனை வந்து எதிர்பார்த்துருந்தோம் நாங்கள், அதை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொன்னோம். பட் ஆனால் லைவ்ல நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்ல மேலே தான் போகுது அப்படின்னீங்க. ஸோ இப்போ நாங்கள் அது வந்து நாங்கள் சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரல. கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது அது தப்பாக கூட இப்போ நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து இன்னொரு ஹை இப்படி மார்க்கெட் மேலே போகும்னு சொல்கிறேன். பட் மார்க்கெட் இங்கே கன்சல்ட் ஆகி கீழே நின்றுக்கிட்டே இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஒவ்வொரு ட்ரேட்லையும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான வழி. ஓகேங்களா? ஸோ இங்கே பை செட்டப் கிடைக்கும் போதும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கும் போதும் கண்டிப்பாக டெலகிராமில் சார்ட் போடுறோம் அல்லது வந்து வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இது கரெக்ஷன் தான். ரொம்ப மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே பெரிய ஃபாலெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு உடனே நாங்கள் தான் சொன்னோம் பாருங்க, ஒரே நாளில் கொடுத்துட்டோம் அதனால பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஷட் டவுன் வந்துருச்சு, யூஎஸ் மார்க்கெட்டில் ஷட் டவுன் வந்துச்சு அப்படின்னா திருப்பி கோல்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போ வந்து யூஎஸ்ல வந்து ரைஸ் ஆகுது, எக்கனாமிக்கலாக ஜியோ பாலிட்டிக்ஸோடைய டென்ஷன் பெருசாக வார் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்கலேட் ஆகாமல் கொஞ்சம் காமாக இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து அப்போ தான் நல்லாவே கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒன் மோர் ஹை, இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000லாம் தாண்டி 6700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. பட் இங்கே சப்போர்ட் எடுக்கட்டும், அப்புறமேட்டு நம்ம அந்த ஹையர் லெவல்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கரெக்ஷன் வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அது ஒரு தேர்ட் வேவ் மாதிரி மந்தில். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கரெக்ஷன் அங்கேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25% கரெக்ட் ஆகும். அதே இந்த இடத்துல இப்போ வந்து நமக்கு 16% கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த 16%க்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து கீழே வருது, ஒரு 22% மேலே கரெக்ட் ஆனால் தான் நம்ம வந்து யோசிக்கணும் கோல்டில் திருப்பி சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பட் அந்த அளவுலாம் கோல்டை வந்து கீழே விட மாட்டாங்க. அதனால நம்ம மண்டே மார்க்கெட் பார்க்கலாம், பெருசாக பெரிய கேப் டவுன் அப்படின்னு இருக்காது. ஒரு அளவு கீழே கேப் டவுன் ஆனாலும் ப்ரைஸோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 4580 தான். நம்ம முதல்ல சொன்ன அதே லெவல் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இங்கேருந்தே மார்க்கெட் ரெக்கவரி கொஞ்சம் ஆகலாம். எல்லா மார்க்கெட்டும் பெருசாக ட்ராப் ஆனாலும் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அதனால பயப்பட தேவையில்ல. ஒருவேளை கீழே வந்தாலும் மார்க்கெட் அடுத்தடுத்ததில் ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல், இங்கேருந்து 600 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆர் 620 வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த லெவல் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு. ஓகே,
ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்துட்டாங்க 690னா பரவாயில்ல, 620 ஆர் 580 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். இதுக்கப்புறம் செல்லிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரே நாளில் 10% அப்படிங்கிறதெல்லாம் இறங்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேட்டில் அப்படியே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ சில்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஃபால். ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சில்வரை வந்து நான் ஒரு வீக்லேயோ அல்லது வந்து ஒரு மந்த்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1980 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபால், மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்திருந்தது. அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப், ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு ட்ராப் மார்க்கெட்டில் வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு $48 10 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. 79%. இது வந்து ஒரே நாள்லாம் நடக்கல. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே இருந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரேலி ஆகி மேலே போன மார்க்கெட் திருப்பி அந்த ஹையை பீட் பண்ணோடனே ஒரே ஃபால் அப்படிங்கிறது, அதாவது வித்தின் ஒரு 2 to 3 months பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மே மந்த்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ட்ராப் ஆச்சு. அதில் மெயினாக வந்து ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு ட்ராப் இருந்தது. ஓகேங்களா, ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் ஒரு ட்ராப் இருந்தது. அதில் மே மந்த் தான் ரொம்ப அதிகமான ஃபால். அந்த மே மந்தோடைய ஃபால் போய் பார்த்தீங்க அப்படின்னா $48 $32 இறங்குச்சு. கிட்டத்தட்ட 32% வந்து மார்க்கெட் ட்ராப் நடந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கிறது அதே 39.75% நமக்கு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரேஷியோ இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு. பட் கன்சாலிடேட் ஆகிட்டு ஸ்லோவாக மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பீக்கை போய் டச் பண்ணோன்னே ட்ராப் ஆகிற அதே கண்டிஷன் வராது. ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $70 வரைக்கும் நம்ம வந்து சில்வரை வந்து கரெக்ட் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆல்ரெடி $73க்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த $70 தொடணுமா? தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் வந்து இந்த பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகும். எப்படி நம்ம ஒரு இடத்துல மார்க்கெட் ஹை போகும்போது மார்க்கெட் மேலே போகுதுன்னு பை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு ட்ராப்பை பார்க்கும்போது ஒரு பேனிக் செல்லிங் வரும். ஸோ சில்வர் வந்து இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகும். பட் ரொம்ப அதிகமாக ரொம்ப மார்க்கெட் வந்து பயங்கரமான திருப்பி 125 அந்த லெவல் போகுமா, 121 தாண்டுமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, பட் இங்கே கன்சால்டேஷன் மோட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஒன் மோர் ட்ராப் ஆனால் கூட இந்த கன்சால்டேஷன் மோட் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து சில்வருக்கு காமன். சில்வர் நார்மலாகவே 32% 35% இறங்குறதுங்கிறது ஒரே வீக்லியோ மந்த்லியோ இறங்குறதுங்கிறது வந்து நார்மல். இப்போ இது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணனால தான் நான் உங்களுக்கு அந்த சார்ட் காட்டியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் வந்து டச் பண்ணனால தான் மார்க்கெட் வந்து இப்போ கீழே வரும். அப்போ அதிகபட்சம் கீழே வந்தா, ஒருவேளை மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ராப் ஆகி அதிகபட்சம் கீழே வந்தால் எந்த லெவல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். $32 $45 வரைக்கும் இறங்கும். அதுக்கப்புறமும் திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பாட்டம்ஸோ வரத்துக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, விட மாட்டாங்க. ஸோ 32 45 வரைக்கும் தான் அதிகபட்சமாக மார்க்கெட்டுடைய ட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து நடக்காது. பட் நடந்தால் ஒருவேளை அப்படியே கண்டினியூஸ் செல்லிங் ஆச்சுன்னா இதுதான் வந்து சில்வருடைய நெக்ஸ்ட் நல்ல பையிங் எடுக்கக்கூடிய சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கணும். இப்போ வரைக்கும் 70 ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு கன்சால்டேஷன்லாம் நடக்கும். இப்படி மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும். இந்த லோவை கூட வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு கன்சால்டேஷனோ அல்லது பை சைடோ கிடைக்கும். அப்கமிங்கில் பார்க்கலாம். ஒரே இதில் இந்த இறங்கின மார்க்கெட்டை அப்படியே மேலே ஏற்றுறதுக்கான பாசிபிள் கம்மி. அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப ஹை வால்டைலில் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கவும் விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ரேட்லையுமே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்காயின் வந்து எதிர்பார்த்த மாதிரி $76 வந்து டச் பண்ணிட்டான். ஓகே, அரௌண்ட் வந்து இப்போ 78 இருக்கிறான். $76 வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இனி வந்து பை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா இந்த சேனலை மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிளும் இருக்குது. மேபி இப்படி வந்தால்
அதிகபட்சம் ஒரு 68க்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். நமக்கு நல்ல ஒரு பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே புஷ் பண்ண ஆரம்பித்தா நம்ம வந்து பை எடுக்கலாம். ஸோ பிட்காயினில் இன்னும் வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது, பையிங் ப்ரெஷருக்கு திரும்பலை. பட் அப்கமிங்கில் நம்ம வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த $76 வந்தனால பை செட்டப் கிடைத்தால் பை போகலாம். ஏன் அப்படின்னா இது வந்து வேவ் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து 1 2 3 4 அண்ட் 5. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ட்ராப் பண்ணோடனே பை செட்டப் எடுக்கலாம். கொஞ்சம் கீழே எக்ஸ்டர்னலாக 60 வரைக்கும் வரலாமா? வரலாம். ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டை இப்போ திருப்பி வருவான், கொஞ்சம் கீழே வருவான். இதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. கண்டிப்பாக 50யை உடச்சி போவானா, இந்த 48 உடச்சி போவானா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. ஓகே, ஒரு 68 வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து 68னா 65 கூட வரலாம். வந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் கிடச்சிச்சின்னா திருப்பி வந்து மார்க்கெட் மேலே டாப் அண்ட் டாப் போகிறதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஆயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈரான் அண்டு யுஎஸோடைய அந்த வார் எக்ஸ்கலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ட்ரூப்ஸ் எல்லாம் போய் இருக்குது. அந்த பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வார் அந்த இது வந்து டிக்ளேர் ஆகலை இந்த வீக் அப்படின்னா அவங்களுடைய ட்ரூப்ஸை வந்து திருப்பி பேக் டு இதில் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆயில் விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து $55 உடைக்கிற அளவு ஆயில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். வார் எக்ஸ்கலேஷன் நடக்கலை அப்படின்னா யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் எது கான்ஃப்ளிக்ட் கிளியேட் ஆகலை அப்படின்னா ஆயில் திருப்பி பேக் டு டவுன் சைடில் இருக்கும். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்குது. நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் மிடில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஆயில் திருப்பி ஷார்ட் போக ஆரம்பிக்கலாமான்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எதிர்பார்த்தது தான், ட்ராப் ஆகும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்துட்டான். இன்றைக்கி வந்து பட்ஜெட் வந்தது. பட்ஜெட் முடிகிற வரைக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலேயே நின்றுட்டு இருந்தது. ஒன்ஸ் முடித்த உடனே ஒரே ட்ராப் அப்படிங்கிறது இந்த நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பட்ஜெட் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பாக வந்து மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ட்ராப் ஆனால் கூட திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பை செட்டப் அப்படிங்கிறது இருக்குது. பட் அது வந்து ஒரு கரெக்ஷன் பையாக தான் இருக்கும். 25,500க்கு மேலே பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து பை அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லைன்னா இந்த கரெக்ஷன் பை ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி எண்டுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து திருப்பி பூம் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.